So hi friends, this is Manoj and welcome back. இன்னைக்கு வீடியோலையும் the audiostore.in அப்படிங்கிற வெப்சைட்ல இருந்து KZEDC Pro அப்படிங்கிற earphones நான் வாங்கியிருக்கேன். This is a IEM earphone. So இதுதான் அந்த IEM earphone. IEM means in-ear monitoring. அதாவது இந்த பாட்டு பாடுறவங்க மியூசிஷியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காதில் ஒரு earphone வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு earphone தான் இது. ஸோ இதனால என்ன பெனிஃபிட்னா, இந்த earphones நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது வெளியிலிருந்து வரக்கூடிய ஆடியோவை ஃபில்டர் பண்ணி ரொம்ப கம்மியாக தான் உங்கள் காதுக்குள்ள அனுப்பும். earphonesல இருந்து வர ஆடியோ தான் நல்லா தெளிவாக உங்களுக்கு கேட்கும். ஸோ இதனால நீங்கள் அவுட்டோர் யூஸ்க்கு இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட்டோவில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயின்லாம் டிராவல் பண்ணும்போது இந்த இயர்ஃபோன்ஸ் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இத உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். சோ அதுக்கு முன்னாடி இப்பதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ திஸ் இஸ் தி பாக்ஸ். என்னடா எப்படி இருக்கேன்னு பாக்காதீங்க. இதுக்கு மேல ப்ளூ டாட்டோட ராப்லாம் போட்டுருந்தாங்க, அதெல்லாம் நான் அவுத்துட்டேன். சோ உள்ள வந்து அழகா பபிள் ராப் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்களா, இது அப்படியே எடுப்போம். வெரி ஸ்மால் பாக்ஸ், KZEDC Pro. சோ இத ஓபன் பண்ணலாம். சோ ஒரு பிளாஸ்டிக் ட்ரேல அழகா வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்களா. சோ ஃபர்ஸ்ட் இஸ் தி சில்வர் பிளேட்டட் கேபிள். இது ஓரமா வச்சிடலாம். ஏர்பட்ஸ் வச்சிருக்காங்க. இதுதான் ஏர்ஃபோனோட ஹெட். யூசர் இன்ஃபோ அண்ட் வாரண்டி கார்டு எல்லாமே சைனீஸ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்குது. அண்ட் பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் you have a pair of earphones, silver plated cable, 2 pairs of additional earbuds. So total உங்களுக்கு 3 pairs கிடைக்கும் and a product warranty card. ஓகே, இப்போ earphones ஓட டிசைன் பத்தி பார்க்கலாம். இந்த earphones ஓட ஹெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா this is made up of plastic. நிறைய பேர் வந்து மெட்டல்னு சொல்லியிருந்தாங்க, பட் this is absolutely plastic. ஃபுல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான். பட் இந்த உள்ள இருக்க ஹார்ட்வேர்லாம் தெரியுற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்குங்க. அண்ட் கமிங் டு த கேபிள், ரெண்டு டைப் ஆஃப் கேபிள் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஒன் இஸ் சில்வர் பிளேட்டட் கேபிள். இந்த மாதிரி நான் கையில வச்சிருக்குது. பார்க்கிறதுக்கு வெள்ளை கலர்ல இருக்கும், உங்களுக்கே தெரியும். இன்னொன்னு OFC கேபிள். OFC stands for optical fiber cable கிடையாது. OFC means oxygen free copper. So silver கேபிளோட ரேட் வந்து 749 rupees. OFC கேபிளோட ரேட் வந்து 649 rupees. So எது பெஸ்ட்னு கேட்டிங்கன்னா obviously silver plated கேபிள் தான். ஏன்னா இதோட ரெசிஸ்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால ஆடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பட் whatever இந்த பிரைஸ் ரேஞ்சில் இதெல்லாம் நீங்க ரொம்ப பார்க்க வேணாம் தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இது வந்து braided கேபிள் கிடையாது, பட் tangle free கேபிள். ரொம்ப ஈஸியா வந்து நீங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடலாம். அண்ட் கமிங் டு தி லெந்த் ஆஃப் திஸ் கேபிள், இங்க இருந்து இந்த எண்ட் வரைக்கும் ஆல்மோஸ்ட் 2 feet இருக்குது. அதுக்கப்புறம் இந்த காதுக்கு போது பாத்தீங்களா, இது வந்து ஒரு feet இருக்குது. சோ டோட்டலா 3 feet இருக்குது கேபிள், which is more than enough. and 3.5 mm கனெக்டர் வந்து L ஷேப்ல கொடுத்திருக்காங்க. சோ அதனால கனெக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க இந்த மாதிரி. and அது போக you have the mic, அதோட கண்ட்ரோல் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. சோ சிங்கிள் பிரஸ் பண்ணீங்கன்னா பாஸ் அண்ட் ப்ளே கொடுத்துக்கலாம். டபுள் பிரஸ் பண்ணீங்கன்னா ட்ராக் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணலாம். ட்ரிபிள் பிரஸ், லாங் பிரஸ் எதுவுமே வந்து வொர்க் ஆகல, ஏன்னு எனக்கு தெரியல. பட் whatever, this is a handy option. ஓகே, இப்போ இதோட ஸ்பெக் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா weight வந்து 22 grams கொடுத்திருக்காங்க. of course வெயிட்டே இல்லங்க, ரொம்ப காத்து மாதிரி தான் இருக்குது. ஆனா அதுக்கப்புறம் பிளக்கோட டயாமீட்டர் 3.5 mm கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்களா, இது ஏன் நான் சொல்றேன்னா, இப்போ வர 99.9% செல்போன்ல 3.5 mm ஆடியோ போர்ட் வர்றதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு DAC அடாப்டர் நீங்க கண்டிப்பா வாங்கி வச்சுக்கணும். இது வந்து நீங்க நல்ல குவாலிட்டிக்கு வாங்கணும்னா ஆடியோ ஸ்டோர் வெப்சைட்ல அரௌண்ட் 1000 rupees ஒரு DAC வச்சிருக்காங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க பாருங்க, இம்பிடன்ஸ் வந்து 23.5 ohms அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த பிரைஸ் பாயிண்ட்ல எல்லா இயர்ஃபோன்ஸும் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க, which is a low impedance. So impedance is a kind of resistance. இந்த டிவைஸ் வந்து எந்த அளவுக்கு கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணுது அப்படிங்கறது வந்து இம்பிடன்ஸ். சோ இதுல வந்து ரொம்ப லோ இம்பிடன்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கரண்ட் ஃப்ளோ வந்து இதுல தாராளமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால என்ன பெனிஃபிட்னா, லோ பவர் டிவைசஸ் லைக் லேப்டாப், செல்போன்ஸ்லாம் இந்த இயர்ஃபோன்ஸ் நீங்க சொருகி ஃபுல் ஆடியோ அவுட்புட் உங்களால கேட்க முடியும். இதுக்கு ஆப்போசிட் வந்து ஹை இம்பிடன்ஸ் டிவைசஸ், அந்த மாதிரி டிவைசஸ் யூஸ் பண்ணணும்னா நீங்க வந்து ஒரு ஆம்ப் யூஸ் பண்ணி தான் கேட்க முடியும். இதுக்கு வந்து ஆம்ப் தேவையே கிடையாது. பட் இதுல என்ன டிராபேக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹை கரண்ட் அவுட்புட் இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் லைக் ஒரு ஆம்பிளிஃபையர்லயோ ஒரு மிக்சர்லயோ போய் இதை சொருகினீங்க அப்படின்னா பயங்கரமா நாய்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதனால உங்க ஹெட்போனும் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்கு. நீங்க ஒருவேளை காதுல மாட்டிருந்தீங்கன்னா உங்க காதும் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்கு. So this earphones is really meant for low power devices. இங்க பாருங்களேன், frequency வந்து 20 Hz to 40,000 Hz கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா ஹியூமன் ஏருக்கு வந்து 20,000 Hz க்கு மேல கேட்கவே முடியாது. அப்புறம் ஏன்டா 40,000 கொடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா, wide range of dynamic range நாங்க யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. மேக்ஸிமம் எல்லா ஹெட்போன்ஸ் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. சோ இவ்வளவு வைட் ரேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா treble வந்து சூப்பரா இருக்கும். அதாவது சின்ன சின்ன ஆடியோ எஃபெக்ட் கூட உங்களால கேட்க முடியும். பட் அதை நம்ம பிராக்டிகலா செக் பண்ணா தான் சொல்ல முடியும். அண்ட் டிவைஸ் டிரைவர் வந்து 10 mm கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு 10 mm தான் கொடுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்குனீங்கன்னா 13 mm வரைக்கும் கொடுப்பாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா டைனமிக் டிரைவர் அப்படின்னு எழுதி இருக்காங்க. திஸ் இஸ் ஆக்சுவலி சிங்கிள் டைனமிக் டிரைவர். இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு சிங்கிள் டைனமிக் டிரைவர் தான் கொடுப்பாங்க. கொஞ்சம் காசு அதிகமா போட்டீங்கன்னா மல்டிபிள் டிரைவர்ஸ் வந்து கொடுப்பாங்க. சோ டிரைவர்ஸ் கூட கூட ஆடியோ குவாலிட்டி வேற லெவல்ல இருக்குங்க. பட் நம்ம EDC Pro பொறுத்த வரைக்கும் this is an average earphone. and லாஸ்டா வந்து சென்சிட்டிவிட்டி 108 dB per milliwatt அப்படின்னு கொடுத்திருக்காங்க. யூசுவலா 75 dB ல இருந்து 110 dB வரைக்கும் சென்சிட்டிவிட்டி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இதுல வந்து 108 கொடுத்திருக்காங்க. really good. ஓகே, ஸ்பெக் எல்லாம் ஓகே தான். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இவங்களோட ஆடியோ கர்வ் பாத்தீங்கன்னா V ஷேப்ல இருக்குது. அதாவது மாடரேட் பேஸ், எம்பசிஸ்ட் ட்ரெபிள் அண்ட் ரிசஸ்ட் மிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, லோ ஃப்ரீக்வென்சி சிக்னல், அதாவது பேஸ் வந்து மாடரேட் அப்படியே ஃபிளாட் பண்ணி விட்டுருக்காங்க. அப்படின்னா நீங்க எந்த ஆடியோ கேட்டாலும் அது பின்னாடி பேஸ் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் எம்பசிஸ்ட் ட்ரெபிள் அப்படின்னா ஹை ஃப்ரீக்வென்சி வந்து ரொம்ப எம்பசிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஒவ்வொரு சின்ன ஆடியோ டீடைலும் உங்களுக்கு கேட்கணும். அண்ட் ரிசஸ்ட் மிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மிட் ஃப்ரீக்வென்சி வந்து ரிசஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆடியோ அவுட்புட்ல
ரொம்ப கிளியரா கேட்கணும். டயலாக்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெல்ல தெளிவா கேட்கணும். ஸோ அப்படிலாம் கேட்குதா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி கம்ஃபர்ட் ஆஃப் தி ஏர்ஃபோன் இஸ் ரியலி குட். காதில் இருக்குதே தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டா லைட்டா இருக்குதுங்க. அண்ட் கமிங் டு த மியூசிக், நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன், இட் இஸ் ஆவரேஜ். பேஸ் வந்து நல்லா கேட்குது, ஆனா சூப்பர்லாம் சொல்ல முடியாது, பயங்கரமா கேட்குது அப்படிலாம் சொல்ல முடியாது, theatrical எஃபெக்ட்ல கேட்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லா மியூசிக் வாய்ஸ் எல்லாத்துக்கு பின்னாடி லைட்டா ஒரு பேஸ் இருந்துகிட்டே இருக்குது, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ட்ரிபிள் வந்து ஆவரேஜ் தான். ஸோ எல்லா மியூசிக்கும் ஒன்னா கிளப்பாக தான் கேட்கறத தவிர தனித்தனி ஆடியோ வந்து எனக்கு கேட்கல. ஏஆர் ரஹ்மான் பாட்டு கேட்டு பார்த்தேன், அனிருத் பாட்டு கேட்டு பார்த்தேன், அந்த பிரீத்திங் எஃபெக்ட், அந்த சில்லிங் எஃபெக்ட், அந்த அலங்காரங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு கேட்கல. ஸோ பேஸ் தனி, மித்த ஆடியோலாம் தனி, அந்த மாதிரி தான் வந்து கேட்குது. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஹெட்ஃபோன்ஸ் ரொம்ப லவுடா இருக்கு. பர்டிகுலரா நீங்க லேப்டாப்லாம் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா 100% வால்யூம் வச்சீங்கன்னா காது போச்சு, பயங்கரமா கேட்குது. ஆடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே வாபுல ஆரம்பிச்சிருது. வாபுல் இந்த சென்ஸ் ரொம்ப டிஸ்டார்ஷன் ஆகுது, ஆடியோ வந்து ரொம்ப எரசலோட கேட்க ஆரம்பிச்சிருது. நீங்க லேப்டாப்லாம் சொல்றீங்க அப்படின்னா ஒரு 75% வச்சுக்கோங்க. செல்போன்ஸ்ல வந்து 90க்கு மேல போகாதீங்க. அதுக்கு மேல போனீங்கன்னா ரொம்ப சீப்பான ஹெட்ஃபோன் மாதிரி பிஹேவ் பண்ணுது. மிச்சபடி இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க. இதே பிரைஸ் பாயிண்ட்ல இருக்க வேற ஏர்ஃபோன்ஸுக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் சொல்லணும் அப்படின்னா இதோட வோக்கல் குவாலிட்டி. இப்போ நீங்க பிக் பாஸ்லாம் பாக்குறீங்க, மதன் கௌரி அண்ணா வீடியோஸ்லாம் பாக்குறீங்க, இல்ல பரிதாபங்கள் வீடியோஸ்லாம் பாக்குறீங்கன்னா அந்த ஸ்பீச் வந்து ரொம்ப தெளிவா சூப்பரா கேக்குதுங்க. சோ அதிகமா பாட்காஸ்ட் கேட்கறவங்க இந்த ஏர்ஃபோன்ஸை தாராளமா வாங்கிக்கலாம். பட் ஒருவேளை மியூசிக் அதிகமா கேட்கறீங்க, நிறைய படம்லாம் பாக்குறீங்க அப்படின்னா, உங்ககிட்ட கையில காசு இல்லை, இவ்வளவுதான் பட்ஜெட் அப்படின்னா இந்த ஏர்ஃபோன்ஸை நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். பட் உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா ஒரு 2000 ரூபாய்க்கு மேல போட்டு நல்ல ஏர்ஃபோன்ஸை வாங்கிக்கோங்க. அண்ட் கமிங் டு த வாரண்டி, இந்த 2 மண்டைக்கும் 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த கேபிளுக்கு வந்து 1 மந்த் தான் வாரண்டி கொடுக்குறாங்க, அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் ஓவர் 1 இயர் வாரண்டிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயங்க. ஓகே, இப்போ இந்த ஏர்ஃபோனை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இந்த ஹெட்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் வந்து இவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை, வெரி பேட் அப்ரோச். பட் இந்த கேபிள்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க, அதுவுமே உத்து பார்த்தா தான் தெரியும், ரைட்னு தெரியுதா, ஆர்னு போட்டிருக்காங்க பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் இந்த ஹெட் எடுத்துக்கோங்க, அதுல 2 ஹோல் இருக்கு பாத்தீங்களா. அண்ட் இந்த கேபிள்ல லெஃப்ட் ரைட் பாத்துக்கோங்க. So this is right and this is left. ரெண்டுத்தையுமே காது ஷேப் மாதிரி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் ரைட்டை மட்டும் சொல்றேன். ஸோ ரைட் சைடுங்கிறனால நான் 2 ஏர்ஃபோன்ஸையும் இந்த சைடு பார்த்த மாதிரி வைக்கிறேன். இங்க பாருங்க, இப்போ இந்த ஹோலை நோட் பண்ணுங்க. எந்த ஹோல்ஸ் வந்து மேல் பக்கத்துல இந்த மாதிரி இருக்குதோ இதுதான் கரெக்டான ரைட் ஹெட். அப்ப இது வந்து லெஃப்ட், இது ரைட். இப்போ ரைட் கேபிளை எடுத்து இதுல சொருகிடுங்க. ஸோ மிச்சம் இருக்கிறது லெஃப்ட், அதையும் சொருகிடுங்க. ஓகே, தி audiostore.inல வாங்கின EDC Pro அப்படிங்கிற ஏர்ஃபோன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மேலும் ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். Until then, bye from Manoj.